சூரத்துல் ஹஜ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த திருக்குர்ஆன் ஒரு மலையின் மீது இறங்கியது என்று சொன்னால் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தின், அல்லாஹ்வுடைய பயத்தின் மூலமாக அது நடுங்கிவிடும். அந்த மலை தூள் தூளாகிவிடும். முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த திருக்குர்ஆனை சுமந்த அந்த மலை தூள் தூளாகிவிடும். இந்த திருக்குர்ஆனுக்கு இவ்வளவு சிறப்பு பார்த்திருக்கிறோம். ஆனால் நமக்கும் இந்த திருக்குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் தினதோறும் படிக்கின்றோமா? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் தினதோறும் வாசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் எப்பயாவது எடுத்து இதில் என்னதான் இருக்கிறது என்று யோசித்து பார்த்திருப்போமா? எனக்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த திருக்குர்ஆனை படிக்காதவன் ரமதான் அல்லாத காலங்களில் எப்படி இந்த திருக்குர்ஆனை படிக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தாதவன் எப்படி ரமதான் அல்லாத காலங்களில் அவன் இந்த அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனை எடுத்து பார்க்க முடியும்? அல்லாஹ் சொன்னார்கள், ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன என்று தெரியுமா? நாங்கள் என்ன நன்மையான விஷயங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை இஹ்லாஸான முறையில் இருந்தால் ஏற்றுக்கொள்வான். என்ன பாவம் செய்தாலும் அதை அவகாசம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டால் அதை மன்னித்து விடுவார். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் பாவம் செய்தால் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். எப்படி மன்னிப்பு? அவர்களுக்கு நரகமே கொடுக்காமல் ஒரு மன்னிப்பு. அல்லாஹ் நரகத்தை மூடி வைத்தானே, அதனுடைய வாசல்கள் மூடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன பாவம் செய்தாலும் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் போதும், உடனடியாக அல்லாஹ் அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி விடுவான், இஹ்லாஸான முறையில் இருந்தான். அதற்கு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த திருக்குர்ஆனை நாங்கள் தினதோறும் படிக்கின்றோமா? நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? திருக்குர்ஆனை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் நமக்கே தெரியும். ஒரு வார்த்தை சரியாக எனக்கு குர்ஆனை படிக்க வராது. ஒரு வசனம் எனக்கு தஜ்வீத் ஒரு அழகாக குர்ஆனை படிக்க வராது. ஒரு 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 அத்தியாயம் என்னால் மனப்பாடம் செய்ய முடியாத அளவுக்கு நான் இருக்கின்றேன். இந்த நிலைமையில் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நம் இடத்தில் வரும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உதவி செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய இந்த கல்விக்காக